வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம கம்மாயில் பிடிச்ச புளியலப்படி மீனை வச்சு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றது இங்கே பார்க்கலாம். புளியலப்படி மீன் அப்படின்றது என்னென்னா, கம்மாயில் இருக்க பத்தக்கட்டை போட்டு பிடிப்பாங்க. பத்தக்கட்டை போடும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லா வகையான மீன் மொத்தமாக அந்த கட்டையில் விழுவும். அதை எடுத்து எல்லார் வீட்டுக்கும் விற்பாங்க. அப்படி விற்றுட்டு வரும்போது நாங்கள் வாங்கி தான் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். மீனை பாருங்கள், இது பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி வைக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்மா மீன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மீன் நம்ம எப்போ வேணாலும் பிடிக்கலாம், தூண்டில் போட்டு பிடிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன மீன் அப்படிங்கிறது ஆற்றுல தண்ணி போகும்போதோ இல்லை வயலுக்கு அதாவது கம்மாய்க்கு தண்ணி பாயும்போது தான் நம்ம பிடிக்க முடியும். மழை பெய்கிற காலங்களில் ஏரி கம்மாயில் நிரம்பி தண்ணி பாய ஆரம்பிக்கும். அப்போதைக்கு அந்த பாயிற அந்த வாய்க்காலை தடுத்து அதில் பத்தக்கட்டை போடுவாங்க. அதாவது ஒரு பைப்புலையோ இல்லை பனைமரத்தில் ஓட்டை போட்டு அதில் 2-3 ஹோல் போட்டு அதை குறுக்கால மறித்து தண்ணியை ஒரு டைரெக்ஷன்லேருந்து வர வச்சு இன்னொரு டைரெக்ஷன் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த ஹோல் வழியாக தண்ணி வெளியே வரும்போது மீன் தவ்வி அதுக்கு ஆப்போசிட்டில் விழுகும். அப்படி ஆப்போசிட்டில் தவ்வும் போது அந்த இடத்துல பானையோ இல்லை குழியோ பறித்து வச்சு அந்த விழுகிற மீன் எல்லாத்தையும் சேகரித்து அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் புளியலப்படி மீன் அப்படின்வாங்க. எல்லா வகையான மீனுடைய குட்டி வேர்ஷன் தான் அந்த புளியலப்படி மீன். இதில் கெளுத்தி மீன் இருக்கும், கெண்டை மீன் இருக்கும், சிலேப்பி மீன் இருக்கும், அதுக்கப்புறம் ஐர மீன் குஞ்சு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து கலந்துருக்கும். நம்ம வாங்கினதில் அதிகமாக ஐர மீன் குஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் கெளுத்தி மீன் ஒரு 5-6 கெளுத்தி மீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெண்டை குஞ்சு இருந்துச்சு நிறையா. இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா போட்டு சமைச்சு சாப்பிட்றது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வருஷத்துக்கு ஒரு தான் சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் சென்னை போனதுக்கப்புறம் நிறைய வரும். ரொம்ப வருஷம் நான் இது சாப்பிடவே இல்லை. இந்த டைம் வாங்கி வச்சுருந்தோம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்துச்சு. ஒரு 11 மணி போல் விற்றுட்டு வந்தாங்க. அதை வாங்கி அப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு சாப்பிடலாம், ஒரு நாள் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன சின்ன மீனாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த செதில்லாம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். மண் சட்டி தான் அதுக்கு நல்ல ஆப்ஷனு. மண் சட்டி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி மீனை நல்லா கிளறணும். கிளறும்போது என்னாகும், அந்த மண் சட்டியோட ஓரத்தில் உராசும் போது அந்த செவுள் எல்லாமே அந்த தண்ணியில் விழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த மீனை தலையை மட்டும் கிள்ளிடணும். எல்லா மீனோட தலையையும் கிள்ளிட்டோம்னா தலையோடு சேர்த்து அந்த குடலும் வெளியில் வந்துடும். அதுலேயே பாதி குடல் வெளியில் போயிடும். இருந்தாலும் அந்த மீனை ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால மண் சட்டியில் போட்டு உப்பு போட்டு அந்த உப்போட உறைவு அதுக்கப்புறம் மண் சட்டியோட அந்த ஓரங்களில் அதை அப்படி தேய்ச்சி என்ன ஆகும்னா அதோட மீனோட கழிவு எல்லாமே வெளில வந்துடும். மீன் சுத்தமாயிரும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அலசிக்கிட்டே இருக்கணும். மண் சட்டியில் அலசினோம்னா ஒரு 6-7 தடவை அலசணும்னா தான் அந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய கழிவு எல்லாமே வெளியில் போயிட்டு மீன் பல பலன்ற அந்த தோற்றத்துக்கு மறுபடியும் வரும். இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிடணும். நல்ல வெள்ளையாக இருக்குது தெரியுமா மீன். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கழுவணும். ஒரு 7-8 தடவை அந்த மீனை உலசிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் வாங்கினது அரைப்படி வாங்கினோம். ஒரு 3/4 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தலையெல்லாம் பிச்சு போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இந்த மீன் வந்துச்சு. இதை பாருங்கள், ஐர மீன் குஞ்சு நிறையா இருக்குது, கெளுத்தி மீன் நிறையா இருக்குது, கெண்டை இருக்குது, இந்த ஜிலேபியோட குஞ்சு அது நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே தலையை மட்டும் கிளியாச்சு. இதோட செதில் அதுவே க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே உள்ளே இருக்க முள் இது எல்லாமே நல்லா சாப்பிட்லாம். அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. கெளுத்தி மீனை பாருங்களேன், வயிற்றை மட்டும் கிளியாச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஒரு கட்டை விரலோட பெருசாக இருந்தனால வயிற்றை மட்டும் கிள்ளிட்டு மண்டை உடம்பு எல்லாத்தையுமே குழம்புல போட்டாச்சு. இந்த கெளுத்தி மீன்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் தனியாக இந்த கெளுத்தி மட்டும் தனியாக வச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இது மட்டும் தனியாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இப்போலாம் அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. கடையில் வைக்கக்கூடிய கெளுத்தி மீனுமே வளர்ப்பு கெளுத்தி தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாட்டு கெளுத்தி அவ்வளோவா கிடைக்காது. இது பாருங்கள், அந்த கெண்டை மீனோட சின்னது. இது பெருசாக வளர்ந்துச்சுன்னா பயங்கரமாக வளரும். இது குட்டி மீன். கம்மாயை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான குட்டி மீன் இருக்கும். அதில் கோடிக்கணக்கான மீனில் எல்லாமே சாப்பிட்டது போக ஒரு சிலது மட்டும் தான் பெருசாக வளரும். அந்த மாதிரி வரக்கூடிய கோடிக்கணக்கான மீன்லேருந்து ஒரு சிலது தவ்வி நம்ம பத்தக்கட்டையில் விழுகிறது தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது பாருங்கள், மண் சட்டியில் எண்ணெயை காய வச்சு சீரகம், சோம்பு ரெண்டையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் நறுக்கி வச்சு அப்புறம் 2-3 பச்சை மிளகா அதை நறுக்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிக்க வேண்டியதான். தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு அப்படிலாம் நான் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து அதுக்குள்ளே போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம வைக்கிறது ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு தான். இது கம்மா மீனை பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா அதிகமான மசாலாவும் போட்டு ஓவர் டியூ பண்ணக்கூடாது. சிம்பிளாக ஒரு குழம்பு வச்ச வரைக்கும் அதில் மீனை போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா தான் அந்த கம்மா மீனோட டேஸ்ட்டு கிடைக்கும். கம்மா மீனை பொறுத்த வரைக்கும் லைட்டான ஒரு மண் ஸ்மெல் அடிக்கும். அது சில பேருக்கு பிடிக்காது. அது பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஓவராக விரும்பி சாப்பிடுவாங்க. மதுரையிலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்மா மீனுக்கான ஒரு நல்ல மவுஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு போட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிடுறோம். அரை உப்பு தான் போடணும். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மசாலாவும் மஞ்சள் தூளும் போட்டு
புளியை கரைச்சி அந்த மசாலாவில் ஊற்றி ஒன்றா வந்து கரைக்கணும். மசாலாவும் புளியும் ஒன்றா சேர்ந்து கரைக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு சீக்கிரமாக கொதித்து வரும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதை நல்லா கரைச்சிட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட்டில் நல்லா கரைச்சி விட்டு, சில பேர் வந்து குழம்பு வைக்கும்போது தேங்காய் கரைச்சி ஊற்றுவாங்க. நாங்கள் தேங்காய்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டோம் காரைக்குடி பக்கம். இது வந்து நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி அதை மண் சட்டியில் ஊற்றி வரப்போம். இப்போ வந்து இந்த கொதி வந்து சீக்கிரம் வந்துடும். ஏன்னா மசாலா ஆல்ரெடி கரைச்சிட்டோம் இல்லையா, சீக்கிரம் கொதித்து அந்த மசாலா வந்து நல்லா வெந்துடும். வெந்து குழம்பு வந்து நல்லா மணமாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு காரக்குழம்பு மாதிரி தான். இதுக்கப்புறம் மீன் போட்டோம்னா தான் அது மீன் குழம்பாக மாறும். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு மூட வேண்டி தான். இப்போ வந்து கேஸ் அடுப்பில் சமைக்கிறோம், வேறு அடுப்புலாம் சமைக்க முடியாது. நைட் ஆகி போச்சு அப்படின்றனால கேஸ் அடுப்பில் வச்சு மண்பானையில் வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இப்போதைக்குன்னு நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, உலசி வச்ச மீன், அதை எடுத்து உள்ளே போடுறோம். இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டிய தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சுனாலே போதும். நம்ம மண் சட்டியில் வைக்கணும் அப்படின்றத முக்கியமான விஷயம். மண் சட்டியோட சூடே வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு இருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மண் சட்டியோட சூட்டில் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த குழம்பு வந்து கான்சன்ட்ரேட் ஆகும். அப்படியே சுண்டி வரும். அதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் சாப்பிட போகிறோம். இதுதான் நம்மளோட குழம்பு வைக்கிற ப்ராசஸ். இதே மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். மண் சட்டி வந்து இந்த மாதிரி கம்மா மீனில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணோட ஸ்மெல்லையும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணும். டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். நம்ம போடுற அந்த மசாலா இருக்குல்ல, மசாலாவை நல்லா அந்த மீன் நல்லா உள்ளே நல்லா இழுத்து வச்சுக்கும் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் மண் சட்டியில் வைக்கிறது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு மீன். பாருங்கள், எடுத்து பார்த்தா பாருங்களேன், அப்படியே பல்லன்னு வெள்ளி மாதிரி இருக்கும் மீன். கடல் மீனுக்கும் கம்மா மீனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கம்மா மீன் வந்து ஒரு விதமான ஒரு அராமா வரும் கடல் மீனை விட. கடல் மீன் பிடிச்சவங்களுக்கு கடல் மீன் சாப்பிடுவாங்க. அந்த கம்மா மீன் டேஸ்ட்டே வந்து வேறு விதமான ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஆர்கானிக்காக அதுவாக குட்டி போட்டு வளர்ந்து ஏரியிலையோ கம்மாயிலேருந்தே ஓடியே வந்து நம்ம பிடிக்கிற வலையில் விழுந்து இல்லை பத்தக்கட்டையில் விழுந்து அதை எடுத்து சாப்பிட்றது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனை பொறுத்த வரைக்கும். இப்போ அதிகமாக வளர்ப்பு மீன் தான் சாப்பிட்றீங்க இல்லையா, இது வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி. அடுத்த நாள் ஆயிடுச்சு, மத்தியானம் சோறு வடிச்சாச்சு. சோறை கிளறி விட்டுட்டு குழம்பு திறந்து பார்த்தோம்னா அப்படியே சுண்டி போய் கெட்டியாக பயங்கரமாக இருந்துச்சு. என்ன மிதக்குது பாருங்க, அப்படியே மேலே தழும்பு மிதக்குதா, அப்படியே உள்ளேருந்து மீன்லாம் எடுத்து பார்த்தோம்னா அப்படி பயங்கரமாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு மீன், சும்மா நல்லா மாவு மாதிரி இருக்கும். மண் சட்டி அப்படி நல்லா உடஞ்சி வராமல் வெந்து வேக்காடோடு அப்படியே இருக்குது. இதை நம்ம எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்படியே போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. அப்படியே மேலாவில் அப்படி 10 நாளில் எடுத்து அப்படியே தட்டில் வச்சு இறக்கி சாப்பிட்ணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு, அவ்வளோதான். அடுத்து இன்னும் 2 கரண்டி நல்லா வந்து வெந்து போன மீன் எல்லாமே வேக்காடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாயிரும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னடா உள்ள முள் இருக்குமே, தலை அப்படியே போட்டிருக்காங்க, அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. முள்ளெல்லாம் குத்தாது. அப்படியே மாவு மாதிரி ஆயிரும். மொத்தமாக போட்டு சோத்தில் பசங்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டு கெளுத்தி மீன், நாட்டு மீன், இந்த ஐர மீன் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் காலங்களில் கிராமங்களில் கிடச்சி அப்படின்னா வாங்கி தாராளமாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சோத்தை போட்டு சுடு சோத்துக்கு அதுக்கும் இந்த குழம்புக்கும் ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் எடுத்து சோத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த காரத்துக்கும் மீனோட டேஸ்ட்டுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பார்த்துங்க டேஸ்ட்டு. உள்ளே பார்த்தீங்களா முள் இருக்குது, இந்த முள்ளெலாம் ஒன்றே பண்ணாது. அப்படியே சோத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படி முறுக்கு மாதிரி முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சின்ன மீன் அப்படியே அள்ளி வச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு மீனாக எடுத்து முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. அது முள்ளெலாம் ஒன்றுமே பண்ணாது. அப்படியே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். குட்டி மீன் இல்லையா, ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். வேக வச்சதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்கும். சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மீன் வந்து நவம்பர் டிசம்பர் செப்டம்பர் மாதத்துலலாம் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏரியாலாம் விற்றுட்டு போவாங்க. இது வந்து புளியில பொடி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வேறு எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்ற உங்கள் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக வந்து மண் சட்டியில் போட்டு அப்படியே வேக வச்சு அதை எடுத்து உரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இது வேறு எந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஏரியாவில் பத்தக்கட்டை போடுறாங்க அப்படின்னா, பத்தக்கட்டை நல்லா மீன் விழுந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது அரை மணி நேரத்தில் 1 கிலோ மீன் விழுந்துடும். அப்படி அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா கம்மி ரேட்டில் தான் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கினது அரைப்படி 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அரைப்படி அதுக்கப்புறம் ஒரு கை எக்ஸ்ட்ராவே அள்ளி போட்டார். நிறையா மீன் இருந்துச்சு. இதை சாப்பிட்டாலே ஒரு குடும்பம் ஃபேமிலி வந்து நல்லா சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா வந்து சாப்பிடுவோம் அப்படின்றனால இதை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன். இதில் வந்து அந்த கெளுத்தி மீன் இதெல்லாமே ஒவ்வொன்றா இருக்கும். அதை ஒவ்வொன்றா புறக்கி எடுத்து சாப்பிட்றதே நல்ல டேஸ்ட்டு. எல்லாமே மொத்தமாக கலந்துருக்கும் இல்லையா, அப்படி சோத்துக்களை வச்சு புரட்டி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா அது ஓவர் எக்ஸாக்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். பார்த்துங்க, இந்த குட்டி மீனோட டேஸ்ட்டு இது பாருங்களேன். இது வந்து ஒரு விதமான கெண்டை மீன். நான் காமிச்சேன்ல கழுவும் போது, அந்த கெண்டை மீன் தான் அது. இது சதப்பிடிப்போடு இருக்கும். அது வேக வச்சது அதுக்கும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.